ஓம் சாந்தி. 17/5/2026 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 11/2/2010. இன்றைய அவ்யக்த முரளியுடைய தலைப்பு சிவனுடைய ஜென்ம தினத்தில் கோபம் என்னும் எருக்கஞ்செடியின் மலரை பாப்தாதாவிற்கு அர்ப்பணம் செய்து தர்ப்பன் அதாவது நிலைக்கண்ணாடியாக ஆகுங்கள். தூய்மையான இல்லற வாழ்வின் நேரடி உதாரணத்தின் மூலமாக பிரத்யட்சதாவை அருகாமையில் கொண்டு வாருங்கள் அப்படின்றார் பாபா. இந்த முரளி சிவ ஜெயந்தி அன்னைக்கு பாபா சொல்லியிருக்காங்க. அப்போ இன்றைய முரளியில் பாபா சிவ ஜெயந்தியினுடைய மகிமையை சொல்கிறார் பாபா. இது ஒரு விசித்திரமான ஜெயந்தி. ஏன்னா அப்பா மற்றும் குழந்தையினுடைய ஒரு பிறந்த நாள் ஒரே நாள், ஒரே சமயம். முழு கல்பத்தில் இந்த மாதிரி ஒரு ஜெயந்தி நடக்கிறதே கிடையாது. முழு கல்பத்துடைய சக்கரத்தை சுற்றி பாருங்கள், இது ஒரு விசித்திரமான ஜெயந்தியாக இருக்கின்றது என்றார் பாபா. பாபா இன்னைக்கு குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். நேரில் அமர்ந்திருக்கிறீர்கள். மிகவும் தூரத்திலிருந்து அறிவியல் சாதனங்கள் மூலம் அனைத்து குழந்தைகளும் மிகுந்த குஷியுடன் இதயபூர்வமான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டும் இருக்கின்றார்கள். இங்கே நீங்கள் எல்லோருமே அப்பாவுடைய பிறந்தநாளை கொண்டாட வந்திருக்கீங்களா அல்லது உங்களுடைய பிறந்தநாளையும் கொண்டாட வந்துள்ளீர்களான்னு கேட்குறார் பாப்பா. நீங்கள் அப்பாவுக்கு வாழ்த்து சொல்ல வந்தீங்களா, அது தந்தையிடமிருந்து வாழ்த்துக்களை பெற வந்தீர்களா? பாப்தாதா எதையுமே தனியாக செய்வதில்லை. ஏன்னா பாபா அவதரித்த உடனேயே யக்கியத்தை படைத்தார். யக்கியம் என்றால் பிராமணர்கள் வேண்டும். எனவே தந்தையின் கூடவே உங்களுடைய பிறப்பும் நிகழ்ந்தது. இதனுடைய ஞாபகார்த்தமாக தான் பக்தியில் சிவன் ராத்திரியை கொண்டாடும் போது கூட சிவலிங்கத்துடன் சேர்த்து சாலி கிராமங்களுக்கும் பூஜை செய்யப்படுகிறது என்றார் பாபா. எண்ணற்ற சாலி கிராமங்களை பூஜிக்கின்றார்கள். எனவே இது ஒரு அற்புதமான ஜெயந்தி. அதனால்தான் இது வைரத்திற்கு சமமான ஜெயந்தியாக சொல்லப்படுகிறது என்றார் பாபா. பாப்தாதா தனக்கு துணையாக இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தனது கோடான கோடி கரங்களாலான மாலையின் நடுவே பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது கூட தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையிலான ஆழமான அன்பிற்கான அடையாளம் அப்படின்றார் பாபா. பாப்தாதா குழந்தைகளுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதாவது கூடவே இருப்பேன், கூடவே அழைத்து செல்வேன் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதனால் சொல்லுங்கள் குழந்தைகள், நீங்களும் தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க தானே? சங்கமிகத்தில் ஒன்றாக இருக்கின்றோம், ஒன்றாக இருக்கவும் வேண்டும். விஸ்வ சேவையும் கூடவே இருக்கின்றது. இருப்பது என்றாலும் அவர் கூடவே, பறப்பது என்றாலும் அவர் கூடவே. எனவே சொல்லுங்கள், நீங்களும் வாக்குறுதி கொடுத்துள்ளீர்கள் தானே? அதாவது கூடவே இருப்போம், கூடவே செல்வோம். மேலும் பிரம்மா பாபாவின் கூடவே விஸ்வத்தில் ராஜ்யம் செய்வோம். வாக்குறுதி கொடுத்தீர்களா? வாக்குறுதி பக்காவா உறுதியாக இருக்கிறதா? இப்படி நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க தானே? இதுதான் சிவ ஜெயந்திக்கான சிறப்பு அப்படின்றார் பாப்பா. பாப்தாதா அமிர்தவேளையிலிருந்து பல்வேறு இடங்களை சேர்ந்த குழந்தைகள் மிகுந்த மகிழ்ச்சியோட வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் அனுப்புவதை பாப்தாதா பார்த்துட்டு இருந்தாராம். நீங்கள் இப்போது நேரில் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டும் இருக்கின்றீர்கள், பெற்று கொண்டும் இருக்கின்றீர்கள். அப்போ வாழ்த்துக்களை கொடுப்பதும் பெறுவதும் ஒரே நேரத்தில் நடக்குது. முன்னால் அமர்ந்து பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கணும் பகவானின் குழந்தைகள் எவ்வளவு பாக்கியசாலிகள். எல்லாருடைய முகமும் மலர்ந்து குஷியில் பறந்துட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. பாப்தாதா பார்க்குறாரு, ஒரு பக்கம் குழந்தைகளுடைய பாக்கியத்தை பார்க்குறாரு, மறுபக்கம் பக்தர்களையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். பக்தர்கள் இன்னும் இறைவனை வாருங்கள்னு அழைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் குழந்தைகள் நீங்கள் அந்த அவர் கூடவே சேர்ந்து இந்த ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருக்கீங்க. பக்தருடைய அறிவாற்றலும் கூட குறைவானது இல்லை அப்படின்னு பாப்தாதா பார்த்தாரு. இப்போ நீங்கள் எதை நடைமுறையில் செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ அதனுடைய ஞாபகார்த்த ரூபத்தில் எவ்வளோ நல்ல விதையின் மூலமாக ஞாபகார்த்தத்தை கூட உருவாக்கி இருக்காங்க அப்படின்றார் பாப்பா. நீங்கள் விரதம் இருந்தீர்கள் எனில் அவர்களும் கூட அந்த விரதத்தினுடைய ஞாபகாரத்தை உருவாக்கி இருக்காங்க. அவங்க ஒரு நாள் மட்டும் அன்றைக்கி சிவன் ராத்திரி அன்னைக்கு மட்டும் குறிப்பிட்ட காலத்திற்கான விரதத்தில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் தந்தைக்கு முன்னால் விரதம் இருப்பதற்கான உறுதிமொழி எடுத்திருக்கீங்க தானே என்றார் பாப்பா. நீங்கள் தந்தையிடத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட விரதம் எடுத்தீங்க. அதாவது பாபா, நாங்கள் இந்த முழு ஜென்மத்திற்காக, பிராமண ஜென்மத்திற்காக விரதத்தை தாரணை செய்வோம்.
பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பிறவிக்கான விரதத்தை எடுத்துள்ளீர்கள். ஆனால் ஒரு பிறவிக்கான பவித்திரதாவின் விரதம் என்பது 21 பிறவிகள் வரை நீடிக்கும். அவர்கள், அதாவது பக்தர்கள் ஒரு குறுகிய நேரத்திற்காக உணவு கட்டுப்பாடுடன் விரதம் இருந்து இரவு கண்விழிக்கும் காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு பிறவிக்கான கண்விழித்தல் அப்படின்னா விழிப்புணர்வு மூலமாக அனைத்து விதமான இருளிலிருந்தும் வெளியேறி வெளிச்சத்திற்கு வந்து விட்டீர்கள். அதாவது ஆத்மா என்ற உணர்வில் வரும்பொழுது இதுதான் உண்மையான விழிப்புணர்வு. அவங்க ஸ்தூலமாக கண் விழிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சிவன் கோயிலில் கண் விழிக்கிறாங்க, ஒரு நாளுக்கு மட்டும் சாப்பிடாம விரதம் இருக்காங்க. ஆனால் இங்கே பாபா நமக்கு ஆன்மீக விழிப்புணர்வு மூலமாக உங்களுக்கு 21 பிறவிகள் அந்த விழிப்புணர்வு நீடிக்குது. நீங்கள் இன்று அந்த அளவிற்கு விழிப்புணர்வு அடைந்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய விழிப்புணர்வின் மூலமாக முழு உலகத்திலும் விழிப்புணர்வின் ஜோதி ஏற்றப்படும். எந்த விதமான துக்கம், அசாந்தி என்ற இருள்ன்றது இருக்கவே இருக்காது. எனவே சொல்லுங்கள், முழு உலகையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட இந்த எல்லையற்ற விரதம், அதாவது தூய்மை என்ற விரதம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதான்னு கேட்கிறார் பாபா. பவித்திரதா என்பது நமது பிறப்புரிமை என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல. எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு என அனைத்திலும் தூய்மையாக இருப்பது தான் பவித்திரதா. நீங்கள் தூய்மையின் சமஸ்காரங்களை மிக எளிதாக தாரணை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் தூய்மைக்கான உறுதிமொழியை எடுத்து விட்டீர்கள். ஆனால் தற்போதைய காலத்திற்கு ஏற்ப பாப்தாதா நேரத்தினுடைய எச்சரிக்கையை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அதாவது எப்படி தூய்மைக்கான விரதத்தை தைரியம் கொண்டு தன்னுடைய சுய தர்மமாக புரிந்து தாரணை செய்தீர்களோ அப்படி இன்னொரு பூதமாக இருப்பது கோபம். எனவே இன்று பாப்தாதா இதை கேட்கின்றார். அதாவது ஒரு மகாபூதத்தை, அதாவது காமத்தை நீங்கள் விரதம் இருந்து விருத்தியை, அதாவது உள்ளுணர்வை மாற்றிட்டீங்க. ஆனால் இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த கோபம் என்ற பூதம், அதன் மீது நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இதற்கான சங்கல்பம் செய்துள்ளீர்களா? அப்படி இல்லை இரண்டாவது விகாரம் தானே விட்டுட்டீங்களான்னு கேட்குறாரு. ஏன்னா கோபம் என்பது நம்ம அனைவருடைய தொடர்பில் வரும்பொழுது வெளிப்படையாக தெரிஞ்சிடுது. எப்படி பொதுவாக பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது ஒருவர் மற்றவருக்கு பரிசை கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கி பாப்தாதா என்ன விரும்புகிறாருன்னா, எப்படி நீங்கள் துணிவு மற்றும் தந்தையின் உதவியுடன் உங்களில் பெரும்பாலானோர் ஏற்கனவே பல வெற்றிகளை அடைந்து முன்னேறி சென்று கொண்டு இருக்கின்றீர்களோ அதே போல் கோபத்தின் மீதும் உங்களால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏனெனில் எந்த ஒரு பூதமும் மன உளைச்சலையே தரும். குறிப்பாக கோபம் என்ற பூதம் மற்றவர்களுடான சம்பந்தம் தொடர்பில் வருகின்றது. உங்களுடைய மனதில் கோபம் வரும்பொழுது நீங்களே கோபத்திற்கு கட்டாயப்படுத்தப்பட்டவராக, அதாவது அடிமையாக ஆகிவிடுகின்றீர்கள். நீங்கள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள். எனவே இன்று பாரதம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து குழந்தைகளிடமிருந்தும் கோபத்தை பரிசாக பெற பாப்தாதா விரும்புகின்றார். பரிசாக கொடுக்க முடியுமான்னு கேட்குறார் பாபா. மனதளவில் கூட கோபம் வரக்கூடாது, கனவிலும் கூட வரக்கூடாது. அப்படி தங்களுக்காக சங்கல்பம் வைத்து தைரியத்துடன் முன்னேறி செல்வதற்கு சக்தி இருக்கின்றதா? தந்தைக்கு முன்னால் தைரியத்துடன் சங்கல்பம் செய்ய முடியுமா? செய்வீர்களா? மேலும் தந்தையிடமிருந்து பரிசை பெறுவீர்களான்னு கேட்கிறார் பாபா. ஒருவேளை கோபத்தின் மீது வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றால் மற்றவற்றின் மீதும், அதாவது மற்ற விகாரங்கள் மீதும் வெற்றி பெறுவதற்கான தைரியம் வரும். ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட்டோம்னா நம்ம முயற்சி செய்வதற்கான ஒரு தைரியம் வந்துடும். எனவே நாம் இந்த பரிசை, அதாவது கோபத்தை பாபா கிட்ட கொடுத்துட்டு பாபாவிடம் பரிசை பெற வேண்டும் அப்படின்னு யார் புரிஞ்சிருக்கீங்க? கையை உயர்த்துங்கன்றார் பாபா. அப்போ குழந்தைகளெல்லாம் கையை தூக்குறாங்க. அந்த துணிச்சலுக்காக ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் பாபாவுடன் நீங்கள் சந்திப்பை கொண்டாடும் பொழுது உங்களுக்கு சகஜமாக அனுபவி ஆத்மா ஆவதற்கான வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுப்பார். ஏன்னா நீங்கள் எல்லோருமே அவரவர் இடங்களில் வாழ்ந்து கொண்டே, இல்லறத்தை கவனித்து கொண்டே, வீட்டை விட்டு வெளியேறாமல் தூய்மையான இல்லற வாழ்வை நடத்துவதை மக்கள் பார்க்கும் பொழுது என்னவாகும்? ஆத்மாக்கள் வரிசையில் நிற்க வேண்டும் என்ற உங்கள் அனைவருடைய சுபபாவனையாது நிறைவேறி வரிசையில் நிற்கக்கூடிய காட்சி உங்களுக்கு தென்படும் என்றார் பாபா. ஏனெனில் கோபம் வெளிப்படையாக தென்படுகின்றது. நடைமுறையில் தூய்மையாக நீங்கள் வாழ்வதை பார்க்கும் பொழுது இவர்கள் தூய்மை பற்றி பேசுவது மட்டுமன்றி தூய்மையாக வாழ்ந்து காட்டுகிறார்கள் என்பார்கள்.
பிரத்யக்ஷதாவை விரும்புகின்றீர்கள் எனில் இது அத்தாட்சியாக, அதாவது தூய்மையான இல்லற வாழ்வு சாட்சியாக இருக்க வேண்டும். இதன் மூலம் ஈர்க்கப்பட்டு அனைவரும் தானாகவே வருவார்கள். பாபா வந்து கோபம் வருவதற்கான காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமான்னு கேட்குறார் பாபா. எங்கேயாவது ஒரு மூலையில் பொறாமை இருப்பதும் மற்றவர்களிடம் குறைகளை காண்பதும் இந்த தேவையற்ற எண்ணங்கள் என்னும் விதையை உருவாக்குகின்றது. அப்போ இந்த தேவையற்ற எண்ணங்கள் என்ற விதையிலிருந்து தான் கூட கோபம் ஏற்படுது. ஏன்னா வீணான எண்ணங்கள் என்பது விதை. இந்த விதையிலிருந்து கோபம் உற்பத்தி ஆகின்றது. மேலும் இன்னொரு வார்த்தை கூட கோபம் உற்பத்தியாக காரணமாக இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையினுடைய விதையை அழித்து விட்டால் கோபத்தை வெல்வது வந்து எளிமையாக ஆகிவிடும். அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாபா. ஏன் இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் நடந்தது, இதை ஏன் அவங்க செஞ்சாங்க, இந்த மாதிரி ஏன் 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 எதற்கு எப்படி, அந்த கொஷினுடைய வரிசை ரொம்ப நீளமாக இருக்குது. அதுக்கு பாபா வந்து ஆங்கிலத்தில் வந்து அந்த கியூ என்ற வார்த்தை எழுதுறது கொஞ்சம் கஷ்டம், அப்படி போட்டு வளைச்சி கிழிச்சி போடணும். ஆனால் ஆன்சர் ஏன் போட்டால் ஈஸியாகிடுது. அதனால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை எழுப்புவதற்கு பதிலாக அந்த ஏன் என்ற சப்தத்தின் வரிசையை முடிச்சிருங்க. அப்போ வந்து மிக விரைவாக பிரத்யட்சம் ஏற்படணும் அப்படின்றார் பாபா. ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் தந்தையினுடைய அன்பினுடைய கொடி பறக்கட்டும். மேலும் உள்ளம் பாடல் பாடட்டும். உள்ளத்தில் நம்முடைய பாபா வந்துவிட்டார், இனிமையான பாபா வந்துவிட்டார் என்ற பாடல் ஒலிக்கட்டும் என்பது உங்கள் அனைவரின் ஆசையாக இருக்கின்றது. விரைவிலும் விரைவாக பிரத்யட்சதாவின் கொடி எல்லோரு உள்ளத்திலும் பறக்கட்டும். இதற்காக இந்த ஏன், என்ன, எப்படி, இந்த மாதிரி கே கே என்ற அந்த ஹிந்தியில் கே அந்த மொழியை முடிச்சிருங்கன்றார் பாபா. ஏதாவது பேசணும்னா கமால் பற்றி பேசுங்க, கேன்னு இந்த கொஷின் மார்க் போடாதீங்கன்றார் பாபா. பாருங்க, பக்தியில் இந்த சிவபெருமானுக்கு எருக்கஞ்செடி மலர்களை கூட அர்ப்பணம் செய்கிறாங்க. எனவே சிவராத்திரியை கொண்டாடி கொண்டு இருக்கும் இன்று சிவனுடைய ஜென்மதினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கின்றீர்கள் எனில் அனைவரும் இந்த கோபம் என்னும் எருக்கஞ்செடி மலரை பாப்தாதாவிற்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள் என்றார் பாபா. கோபத்தை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நிலை கண்ணாடியாக, அதாவது மற்றவர்களுக்கு தரிசனம் தருபவராக ஆகி விடுவீர்கள் அப்படின்றார் பாபா. இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஹோலி பண்டிகையின் போது பாபா வந்து இதற்கான ரிசல்ட்டை வந்து சரி பார்ப்பார். அதனால் நிச்சயமாக முடியும் என்ற உறுதியுடன் நிச்சய புத்தியுடன் செய்யுங்க, செஞ்சு தான் ஆகணும், கையை உயர்த்துங்க அப்படின்றார் பாபா. இன்று நாலாபுறங்களில் இருந்தும் திரையின் வழியாக பார்த்து கொண்டு இருப்பவர்கள் எங்கெங்கோ அமர்ந்தாலும் குஷியாக பார்த்து கொண்டு இருக்கும் அனைவரும் சங்கல்பத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது பாபா கிட்ட இன்னைக்கு கோபத்தை நம்ம பரிசாக கொடுத்துடணும் அப்படின்னு எல்லார் மனசுலையும் சங்கல்பம் வந்துடுச்சு. எனவே கோபத்தை அர்ப்பணம் செய்துவிட்டால் மதுபன் மற்றும் மேலும் அனைத்து சேவை மையங்கள் என்னவாக ஆகிவிடும்? அனைத்து சேவை மையங்களும் நிர்விக்ன பவ, அதாவது தடையற்ற சென்டர்களாக ஆகும் என்ற வரதானத்துக்கு உரியதாக ஆகின்றார் பாபா. இந்த வரதானம் பிடிச்சிருக்கு தானே? ஒவ்வொரு சென்டரும் வந்து நிரூபிக்கணும், தடையற்ற சென்டராக இருக்கணும், எல்லாரும் விரும்புறீங்க தானே, பிடிச்சிருக்கு தானேன்னு கேட்குறாரு. ஏன்னா இப்பொழுது திடீரென சூழ்நிலை அது அந்த மாதிரி துக்கம் அசாந்தி நிறைந்ததாக அப்படி வரும். அப்போ அனைத்து ஆத்மாக்களின் மீது உங்களுக்கு வந்து கருணை வரும். ஏன்னா நீங்கள் வந்து பூர்வஜ் மூதாதையராக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், பூஜைக்குரியராகவும் பூர்வஜாகவும் இருக்கிறீங்க. எனவே பூர்வஜ ஆத்மாக்கள் எந்த ஒரு ஆத்மாவின் துக்கத்தையும் அவர்கள் அடையும் தொந்தரவுகளையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. உலகத்துக்கு வந்து மூதாதையர்கள் நாம தான் நம்போது, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணா இருக்காருன்னா தம்பி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதே போல் உலகத்துக்கே நீங்கள் தான் வந்து மூதாதையர்கள். எனவே பாப்தாதா நினைப்பது என்னன்னா, காலம் உங்களை மாற்றம் செய்வதற்கு பதிலாக நீங்களே உங்களுடைய முயற்சிக்கான பலனை பெறும் அனுபவத்தை இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும். ஏனெனில் உங்களுக்கு கற்றுத்தருபவர் காலம் கிடையாது. காலம் உங்களுடைய ஆசிரியர் அல்ல. நமக்கு ஆசிரியர் யாரு? பாபா. அதனால் பாபா சொல்லும்போது நம்ம முயற்சி செஞ்சு அந்த நிலையை அடைஞ்சிட்டோம்னா அதனுடைய பலன் நமக்கு கிடைச்சிடும். இல்லை காலம் வரும்போது நம்ம கட்டாயத்தினால மாறினோம்னா அதுக்கு ஒரு பலனும் வந்து கிடையாது. அதனால் முன்னாடியே வந்து பாபா டீச்சராக இருந்து என்ன சொல்கிறாரோ
அதை முயற்சி பண்ணி அந்த மாதிரி ஆகி அதனுடைய பிராரப்தத்தையும் அனுபவம் செய்யுங்க அப்படின்றார் பாபா. நாலாபுறங்களிலும் உள்ள தந்தையின் அன்பான உதவிகரமாக இருக்கக்கூடிய இனிமையிலும் இனிமையான அன்பிலும் அன்பான குழந்தைகளுக்கு பாப்தாதா பல மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார், ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். மேலும் இதன் கூடவே பிரத்யக்ஷதாவின் அதாவது பாபாவை வெளிப்படுத்தும் கொடியை விரைவில் ஏற்றுவதற்கான சங்கல்பத்தையும் கொடுத்துட்ருக்கார் பாபா. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் காலத்திற்காக காத்திருக்காதீங்க, காலத்தை உங்கள் ஆசிரியராக ஆக்காதீங்க. தந்தை உங்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கும் பொழுது எப்படி உங்களுடைய ஜெகதம்பா மம்மா செஞ்சாங்களோ அதேமாரி அவரையே பின்பற்றுங்கள் என்றார் பாபா. மம்மா பாபா சொன்னார் செஞ்சேன், அவ்வளோதான். பாபா சொன்னார் செய்தார், பாபா செய்ய வைக்கிறார். இந்த 2 வார்த்தைகள் அந்த மாதிரி தீவிரம் புருஷார்த்தம் செஞ்சார், நம்பரை அடைஞ்சார். நீங்கள் கூட அதை தாரணை பண்ணி பின்பற்றுங்கள் என்றார் பாபா. எல்லோருக்கும் பாபா அன்னைக்கு அன்பு நினைவுகள், உள்ளத்தின் மிகுந்த ஆசீர்வாதங்களை ஸ்வீகாரம் செய்யுங்கள் என்றார் பாபா. தந்தை கூட குழந்தைகளை எஜமானர்களாக பார்த்து வணங்கி கொண்டிருக்கின்றார் என்றார் பாபா. பாப்தாதா அனைத்து மண்டலங்களுக்கும் சொல்லியிருக்காரு, அதாவது வாரிசுதாரர்கள் மற்றும் மைக்கு அதாவது செல்வாக்கு மிக்கவர்களை உருவாக்குங்க. ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் சொல்கிறாருன்னா செல்வாக்கு இருக்கிறவர் சொல்லும் பொழுது, அனுபவத்தை சொல்லும் பொழுது நாமும் அந்த மாதிரி ஆகணுன்ற எண்ணம் கேட்குறவங்களுக்கு வரும். எங்கே வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் அவர் உறுதிப்பட அவங்களால சொல்ல முடியும். எனவே எல்லா மண்டலங்களிலிருந்தும் அப்படிப்பட்டவருடைய லிஸ்ட்டை அனுப்புங்க அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, வாக்கியம் இன்னைக்கு மகா வாக்கியத்தை தொடங்கும் பொழுது குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் கிடைச்சிது. இப்பொழுது மீண்டும் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் உளமாற பெயர் சகிதமாக ஒவ்வொரு குழந்தையின் பெயரையும் மனதில் நினைவு கூர்ந்து பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். தந்தையிடத்தில் அனைத்து குழந்தைகளின் சித்திரமும் வதனத்தில் வெளிப்பட்டது. எனவே பாப்தாதா குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடினார். மேலும் குழந்தைகள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். இருவருக்கும் நல்லாசிகள் அப்படின்றார் பாபா. பாபா இன்னைக்கு வரம் கொடுக்குறாங்க, அனைவருக்கும் மரியாதை கொடுப்பதன் மூலமாக தனது பதிவை சரியானதாக வைத்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அன்பானவர் ஆகுக. மற்றவர்களுக்கு யார் எந்த அளவு மரியாதை கொடுக்கின்றார்களோ அந்த அளவிற்கு மட்டும்தான் அவர்கள் தங்களது பதிவை சரியாக வைத்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது உண்மையில் தனது பதிவை சிறப்பாக உருவாக்குவதாகும். எப்படி யஜ்யத்திற்கு உதவியாளராக ஆவது தான் உதவியை பெறுவது என்பதாகுமோ அதே போல மரியாதை கொடுப்பது தான் மரியாதை பெறுவதாகும். ஒருத்தருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கும் பொழுது அவங்களும் திரும்ப நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஒரு முறை மரியாதை கொடுங்கள், மேலும் பல முறை பெறுவதற்கான அதிகாரியாக ஆகுங்கள். பொதுவாக சிறியவர்களுக்கு அன்பையும் பெரியவர்களுக்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் யார் அனைவரையும் பெரியவர்களாக கருதி மரியாதை கொடுக்கின்றார்களோ அவர்கள் அனைவரின் அன்பிற்கும் பாத்திரமானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இதற்காக ஒவ்வொரு விஷயத்திலும் முதலில் நீங்கள் என்ற பாடத்தை உறுதி செய்யுங்கள் என்றார் பாபா. ஸ்லோகன் சொல்றார் பாபா, பாப்தாதா வழங்கிய படிப்பினைகள் சரியான நேரத்தில் நினைவுக்கு வருவதே தீவிர புருஷார்த்தம் செய்வதாகும் அப்படின்றார் பாபா. பாபா நமக்கு டெய்லி ஞானத்துடைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன தாட்ஸ் க்ரியேட் பண்ணோம், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும், அதெல்லாம் நமக்கு கொடுக்குறாரு. அப்போ நம்ம அந்த சூழ்நிலை வரும்போது அந்த ஞானத்துடைய பாயிண்ட்டு நம்ம புத்தியில் வரும்பொழுது தான் நம்ம நடைமுறைகளை கடைபிடித்து வெற்றி அடைகிறோம். அப்போ அப்படி நம்ம அந்தளவுக்கு நம்முடைய மனன சிந்தனை பாயிண்ட்ஸ் நம்ம புத்தியில் இருக்கும்பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும், தீவிர முயற்சி கூட செய்ய முடியுன்றார் பாபா. அவ்வியக்த சமிக்கை சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்யுங்கள். யார் ஆல்ரவுண்ட் சேவை செய்யக்கூடியவர்களோ அவர்கள் எத்தகைய சூழ்நிலையிலையும் தனது மனோநிலை ஏக்ரஸ் அதாவது ஒரே சீராக இருக்கின்றதா என்பதில் விசேஷமாக கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்பது கிடைக்கும். சேவை செய்யும்போது நம்முடைய ஸ்திதி ரொம்ப முக்கியம். எப்பொழுது ஸ்ரீமத்தில் மன்மத்தின் வழி, தேக அபிமானத்தின் வழி, சூத்திரத்தன்மையின் வழி கலக்கப்படுகின்றதோ அப்பொழுது மனம் ஏக்ரஸாக இருக்காது.
மனம் வெவ்வேறு ரசனையில் இருந்தால் மனதின் நிலையும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். ஒருவருடைய ரசனையில் மட்டும் இருந்தால் மனோநிலை ஏக்ரஸாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.